பொதுக்காலம் 1ஆம் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இறைவார்த்தைகள். எப்ராஹிம் மலைநாட்டைச் சார்ந்த இரமத்தாயிம் சோப்பாமில் எல்கானா என்ற ஒருவர் இருந்தார். இவர் எப்ராஹிமை சார்ந்த சோப்பின் மகனான தோகுவின் மைந்தனான எலிகூபின் புதல்வனான எரோகாமின் மகன். அவருக்கு அன்னா பெனனி என்ற 2 மனைவியர் இருந்தனர். பெனின்னாவுக்கு குழந்தைகள் இருந்தனர், அன்னாவுக்கோ குழந்தைகள் இல்லை. எல்கானா ஆண்டுதோறும் சிலோவாவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவார். அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் 2 புதல்வர்கள் ஒப்னியும் பினகாசும் இருந்தனர். எல்கானா தாம் பலி செலுத்திய நாளில் தம் மனைவி பெனின்னாவுக்கும் அவருடைய புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பதுண்டு. அன்னாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கைத்தான் அளித்தார். ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கி இருந்தார். ஆண்டவர் அவரை மலடியாக்கி இருந்ததால் அவருடைய சக்களத்தை அவரை துன்புறுத்தி வைத்தாள். இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது. அவர் ஆண்டவரின் இல்லம் வந்த போதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள். அன்னா உண்ணாமல் அழுவார். அப்போது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி, அன்னா, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மனமருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவன் அன்றோ என்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.